ஹாய் ஆல். ஜர்தோசி கட் பண்ணுறதுல வந்து நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஒரே சைஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ இன்ச் வேணுமோ அவ்வளோ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வேணும் அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ எவ்வளோ சைஸோ உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி இன்ச்சு வந்து இதில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து பக்கத்தில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கேப் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வச்சு நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். ஸோ ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும்னா லைட்டாக வந்து இப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுக்காக லைட்டாக இப்படி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ண பிறகு நீங்கள் ஒரே சைஸில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட்டையை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எத்தனை இதில் வேணாலும், அதாவது ஒரு 2-3 கூட நீங்கள் சேர்த்து வச்சு ஸோ கரெக்டாக இந்த கேப்பில் நீங்கள் ஜர்தோசி கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரே சைஸ் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன சைஸஸ் வேணாலும் நீங்கள் 1/4 இன்ச்சோ இல்லை வந்து 1 இன்ச்சு அந்த மாதிரி 3/4 இன்ச்சு இந்த பக்கம் வந்து பேக் சைடில் நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து 1/2 இன்ச்சுக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே வந்து வச்சு கட் பண்ணிக்கலாம்.